கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று நாம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை தியானிக்கின்றோம். இந்த 10வது அதிகாரத்தில் முதலாவது பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக சொல்லுகிறார், இதில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே இந்த புத்தகத்திலே தேவனுடைய வார்த்தையிலே எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு காரியங்கள். நம்ம நிறைய நேரம் கேட்கலாம், ஏன் நான் பழைய ஏற்பாட்டெல்லாம் படிக்கணும், நாங்கள் புதிய ஏற்பாட்டுடைய காலத்தில் தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு. பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு எடுத்துக்காட்டாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நாம எப்படியாக சபையில நடந்து கொள்ளணும், நாம் எப்படியாக குடும்பத்தை நடத்தணும், எப்படியாக பிள்ளைங்களை வளர்க்கணும், எப்படியாக நாம சமுதாயத்தில் நடந்து கொள்ளணும், இவைகள் எல்லாமே இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த புத்தகத்தை நம்ம படிக்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது நாம் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. ஏன்னா எல்லாமே எடுத்துக்காட்டுகளாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஏலி எப்படியாக பிள்ளைகளை வளர்த்தார், சாமுவேல் எப்படியாக தாவீதை அபிஷேகம் செய்தார், இது எல்லாத்தையும் நம்ம படிக்கின்ற பொழுது நமக்கு அவைகள் எடுத்துக்காட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கின்ற பொழுது பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், மனுஷர்களுக்கு ஏற்படுகிற சோதனையே உங்களுக்கு ஏற்படுகிறது. அப்ப நான் தேவனுக்களாக வளர்கின்ற பொழுது இப்பவும் கூட நிறைய நேரங்களில் சோதனைகள் வருகின்ற பொழுது, ஐயோ இவ்வளவு பெருசா இருக்குதே, நம்மளால தாங்க முடியுமா அப்படிலாம் நான் நினைக்கின்ற பொழுது, தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போய் ஜெபிக்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தையில தேவன் எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த சோதனை எப்படியாக நாம் தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தேவன் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார், ஏதாவது ஒரு ஞானத்தை கொடுக்கின்றார். அப்ப அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அந்த சோதனையோடு கூட தப்பிப்பதற்கான வழியையும் தேவன் கொடுப்பார். அப்போ சோதனை வரும். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாங்க, சோதனை வரும். ஆனால் அதில் தப்பித்துக் கொள்வதற்கான அந்த ஒரு வழியையும் ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுதுதான் அது நமக்கு தெரிய வரும், அந்த ஞானம் நமக்கு வரும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். கடைசியாக நம்ம இதுல பார்க்கிறோம், நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, நாங்க ஜீன்ஸ் போடலாமா, டிராபிக் சிக்னல்ல ரெட்ல நிக்கணுமா, சிகரெட் நான் குடிக்கலாமா, இதெல்லாம் பைபிள்ல போடவே இல்லையே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், என்ன பதில் அப்படின்ட்டு. இங்க பவுல் அப்போஸ்தலர் நல்லபடியாக சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நீங்க ஜீன்ஸ் போடலாமா, போடலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எது பக்தி விருத்தியை உண்டாக்கும்? அப்ப நீங்களே கேட்கணும், நான் என்ன பண்ணாலும் எது பக்தி விருத்தியை உண்டாக்கும்? எனக்கு எது பக்தி விருத்தியை உண்டாக்கும்? என்னுடைய சபைக்கு எது பக்தி விருத்தியை உண்டாக்கும்? என்னுடைய சகோதரர்களுக்கு எது பக்தி விருத்தி உண்டாக்கும்? அதைத்தான் இந்த அதிகாரத்துல முழுவதும் அவர் எழுதியிருக்கிறார். அப்ப நாம கேட்கணும், எது பக்தி விருத்தியை உண்டாக்கும்? இது பக்தி விருத்தியை உண்டாக்குமா, நான் பண்ணலாம். இது பக்தி விருத்தியை உண்டாக்காதா, நான் பண்ணக்கூடாது. எனக்கும் சரி, என்னுடைய சபைக்கும் சரி, என்னுடைய சகோதரர்களுக்கும் சரி, பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிற காரியங்களை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்தை நாம படிப்போம், பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்போம், இந்த எடுத்துக்காட்டுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.